எல்லாருக்கும் வணக்கம். இந்த கார்ட்போர்டு வச்சு எக்ஸ்பென்சிவ் கிராஃப்ட் ஐடியா நம்ம பார்க்க போறோம். அதுக்காக 20x8 சென்டிமீட்டர்ல அந்த கார்ட்போர்ட் 2 பீசஸையும் எடுத்து, இந்த மாதிரி பேப்பர் டேப் அல்லது செல்லோ டேப் வச்சு இப்படி ஒட்டிடணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா இது நல்லா இப்படி பைண்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் புக் மாதிரி. அடுத்து இந்த மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்துட்டு, நம்ம பைண்ட் பண்ணி வச்சத இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு எடுத்து, அத ஒரு பென் யூஸ் பண்ணி அந்த ட்ரையாங்கிள அப்படியே கேப்சர் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 சைடுக்கும் அந்த ட்ரையாங்கிள் அப்படின்றத வச்சு அளவு எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த ட்ரையாங்கிள நம்ம ஃபினிஷ் பண்றதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுடலாம். அடுத்து சிசர் எடுத்து இத இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த பைண்டிங் கார்ட்போர்ட் பீஸ்ல இந்த ட்ரையாங்கிள நான் அட்டாச் பண்ற அதே மாதிரியே நீங்களும் அட்டாச் பண்ணுங்க. ஸோ அட்டாச் பண்ணிட்டு அதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த டேப்ப வச்சு ஒட்டிடுறோம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் டேப் வச்சு ஒட்டிடுறோம். இப்படி டேப் வச்சு ஒட்டுறதுனால நமக்கு இது இப்படி அழகா பெண்ட் ஆகும். ஓகேவா? கம்லாம் யூஸ் பண்ணோம்னா, ஒண்ணு ஃப்ளாட்டா ஒட்ட முடியும். இல்ல சைட்ஸ்ல ஒட்ட முடியும். இப்படி ஒட்டுனா தான் நம்மளால இது அழகா எந்த ஒரு ஷேப்புக்கு வேணாலும் நம்ம மாத்திக்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இத பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளா இன்னொரு பக்கமும் சேர்த்து இப்படி அட்டாச் பண்ணணும். அதுக்கு இதே மாதிரி டேப்ப இதுல ஒட்டிட்டு 2 பக்கமும் கார்னர்ஸ்ல இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிட்டு, அந்த விஷயத்த வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த செல்லோ டேப்ப இப்ப திருப்பி வந்து கட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி 2ஆ இப்படி கட் பண்ணிட்டு, அந்த 2த்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இப்படி ஒட்டுறதுனால நமக்கு ஸ்ட்ராங்கா இது வந்து இதுல பைண்ட் ஆயிடும். சேர்த்து ஒட்டுனீங்கன்னா, அந்த எட்ஜஸ்ல வந்து ஒட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டணும். சரியா? ஸோ இது ஒரு டிப்ஸ். இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கிராஃப்ட்டா இருந்தாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு, இப்போ 20x6 சென்டிமீட்டர் கொஞ்சம் லென்த் கம்மி பண்ணிட்டு, ஓகேவா? லென்த்னா பிரெத் கம்மி பண்ணிட்டு, இந்த மாதிரி இதோட சேர்த்து அட்டாச் பண்ணிடுறோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட இதையும் சேர்த்து அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க செல்லோ டேப் யூஸ் பண்ணி, இல்ல பேப்பர் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே. செல்லோ டேப், பேப்பர் டேப் இல்ல அப்படின்னா, நார்மல் பேப்பர் இருக்குல்ல, பேப்பர கூட நீங்க இந்த மாதிரி கம் தடவி ஒட்டிடலாம். சரியா? செல்லோஃபன் டேப்லாம் இல்ல அப்படின்னா, கம்மு தான் இருக்கு, பேப்பர் தான் இருக்குன்னா, நீங்க அதையும் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமும் நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது அழகா பைண்ட் ஆகுதா? இப்போ பேக் சைடும் பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம ஒட்டிடணும். அப்பதான் அடிஷனல் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். இல்லன்னா வந்து இதோட ஷேப் அப்படியே வந்து டிட்டோரியேட் ஆயிடும். டேமேஜ் ஆயிடும். ஸோ அதனால 2 பக்கமும் இதுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு, இதே மாதிரியே செல்லோஃபன் டேப்ப 2 பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணிடணும். ஓகேவா? ஈக்குவல் பார்ட்ல அப்படியே கட் பண்ணி ஒட்டுனீங்கன்னா தான், உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இது கிரிப்பா பிடிக்கும். அந்த கார்ட்போர்ட்ல. சரியா? இல்லன்னா வந்து சேர்த்து ஒட்டுனா அது பிஞ்சு வந்துரும் ஈஸியா. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதே மாதிரி இன்னொரு ஒரு கார்ட்போர்ட் 20x6 சென்டிமீட்டர் சேர்த்தே ஒட்டலாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, நோ. தனித்தனியா தான் ஒட்டணும். இதுல இன்னும் கொஞ்சம் அடிஷனலா கேப் விட்டு ஒட்டுங்க. ஓகேவா? ஸோ இதே மெஷர்மென்ட்ல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத விட பெருசா இந்த கிராஃப்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த மெஷர்மென்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, 20x8 எடுத்தோம் இல்லையா? அது வந்து 20x10, 20x12 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த குட்டீஸ்லாம் இருக்கு இல்லையா? குட்டி குட்டி கார்ட்போர்ட் 2 அடுத்தடுத்து ஒட்டணும் இல்லையா? அதெல்லாம் 20x8, 20 அந்த மாதிரி ஓகேவா? 2 சென்டிமீட்டர் குறைச்சு அந்த பிரெத் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த வேஸ்ட் கிளாத்த எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த கார்ட்போர்ட அப்படியே வச்சுட்டு, அப்படியே ஸ்கேல் யூஸ் பண்ணி இதோட லென்த் அப்படியே ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி தள்ளி, மெஷர் பண்ணி, கட் பண்ணி இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இது எல்லாத்துக்கு மேலயும் நான் அந்த கிளாத் அப்படியே ராப் பண்ண போறேன். அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா துணி வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ என்டையர்லி இது எல்லாத்தையுமே ராப் பண்றதுக்காக நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்றேன். ஃபெவிபாண்ட விட ஒரு பெஸ்ட் ஏஜென்ட் இந்த கார்ட்போர்ட் அண்ட் கிளாத் ஸ்டிக் பண்றதுக்கு எனக்கு இதுதான் பெட்டர். ஏன்னா டக்குன்னு காஞ்சிரும் உங்களுக்கு. உங்களுக்கு டைமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ்லயே ஃபுல்லா ஒட்டி முடிச்சிடலாம். இதுவே கம் வச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அது காயறதுக்கு ஒரு மாரி கசங்கி, வளைஞ்சு ஒரு மாதிரி ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்காக நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர்ஸ்ல மட்டும் அந்த கிளாத்த கொஞ்சம் கட் பண்ணிட்டு, இதோட அந்த ஷேப்போட சேர்த்து ஐக்கியமாகுற மாதிரி நீங்க அழகா சூப்பரா வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ இந்த மாரி 4 பக்கமும் ஒட்டினதுக்கு அப்புறமா பெர்ஃபெக்ட்டா இது வந்து இப்படி ரெடி ஆயிடுச்சு. ஸோ உள் பக்கத்தையும் நீங்க வந்து ஒட்டணும்னா ஒட்டிக்கலாம். இல்ல கலர் பண்ணி சீல் பண்ணனாலும் சீல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஜூட் பேப்பர் மாதிரி எடுத்திருக்கேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 29 அந்த கடையில வாங்கும்போது. ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 3 சென்டிமீட்டர் அல்லது 2 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சுக்கணும். எதுவா இருந்தாலும் உங்க மெஷர்மென்ட் நீங்க எவ்வளோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாரி எடுத்துக்கோங்க. மெயின் என்னன்னா இந்த ஷேப் வரணும். இல்ல இத விட வேற டிசைன் வேணும்னா நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகா வந்து நம்ம ஈவனா வரைஞ்சு ஒரு ஃப்ளார் பெட்டல் மாதிரி வரைஞ்சு, அத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த கார்ட்போர்ட் பீசஸ்ல இந்த
ஜூட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த 2 சைடு கார்னர்ஸ்ல இந்த மாதிரி அழகா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இதை அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஈவனாக எடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அழகான ஒரு லுக் வந்து இதுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாட்டம்லையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அட்டாச் பண்ணிடுறோம். இங்கே எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பேக் சைட்லையும் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் எடுத்துட்டு இதுக்கு ஃபுல்லாக பார்டர் இந்த மாதிரி கொடுத்து ஸ்பைடர் வெப் மாதிரி இதில் ஃபுல்லாக நான் வரையறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி வரைஞ்சு முடிச்சுட்டேன். இதில் நீங்கள் வேற எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். அடிஷன் டு தட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் அப்படின்றதையும் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வரையணும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துட்டு அதில் இந்த ஃப்ளார் பெட்டலை 5 பக்கமும் அந்த சமமாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளார் வந்து நமக்கு எப்படி இருக்குமோ அந்த ஷேப்புக்கு இதை கொண்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு கொடுக்க போகிற டீட்டெயிலிங் அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ அதையும் நம்ம பண்ணலாம். ஸோ எல்லோ கலர் அண்ட் சால்மன் பிங்க் கலர் இதில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லோ கலர் இந்த மாதிரி மகரந்தத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் எல்லோ கலரில் இந்த மாதிரி வாட்டத்தில் நம்ம எடுத்துகிட்டு போனோம். இந்த ஸ்ட்ரோக்ஸ் மூலயமா தான் இந்த ஃப்ளார் அப்படின்றது 3D ஷேப்புக்கு இல்லை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ளாட்டாக 2D ஷேப்பு அந்த மாதிரி வரைகிறத விட இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலிங் கொடுக்கும்போது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்கும். ஸோ கலர் காம்பினேஷன் அண்ட் த வே யூ யூஸ் த கலர்ஸ் அண்ட் த வே வி யூஸ் த ப்ரஷ் டிட்டர்மைன்ஸ் அவர் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி பிங்க் கலரை யூஸ் பண்ணி இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துட்றோம். ஸோ இந்த டீட்டெயிலிங்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்னு. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளார் அப்படியே அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா ஃப்ளாரையும் நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமா லீஃபுக்கும் இந்த மாதிரி நான் வந்து ஆலிவ் கிரீன் கொடுத்துட்றேன். அடுத்து இந்த மாதிரி லைட் கிரீன் வந்து இதில் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம்னா ரொம்ப அழகா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இதை அழகாக ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம என்னென்ன வைக்க போறோம்னா நம்ம மேக்கப் கிட் எல்லாத்தையும் வைக்க போறோம். ஸோ மேக்கப் கிட் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சூப்பரா? ஸோ இதே மாதிரி நீங்க வந்து உங்க பென்சில் பவுச்சாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா இந்த கிளட்சுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாக்கிங் சிஸ்டமும் தேவைப்படாது. ஜிப் வேண்டாம், உங்களுக்கு வெல்க்ரோ வேண்டாம், அந்த டிக்டாக் பட்டன் மாதிரி வரும் இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். இந்த கார்ட்போர்டே அப்படியே உள்ளே போய் இதை க்ளோசிங் பர்பஸாக அப்படியே யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஐடியா உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சின்ன சின்ன மேக்கப் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே இதில் வைக்கலாம். இல்லைனா உங்கள் பென்சில் பவுச்சா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை இன்னும் பெருசாக்குனீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனை கூட அழகாக வச்சு ஒரு ஃபேன்சியான எக்ஸ்பென்சிவ் கிளட்ச் பர்ஸா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியாவை மட்டும் அப்படியே மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இந்த ஃப்ளார் வந்து உள்ள வந்து மறைஞ்சிடுது இல்லையா, நீங்க இதை வெளியே கூட கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்பைடர் வெப் மாதிரி கொடுத்துருக்க இல்லையா ஒயிட் கலர்ல, அங்க இந்த ஃப்ளார் கூட நீங்க வரைஞ்சிட்டு கையில ஹோல்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராயல் லுக்கு உங்களுக்கே கிடைச்சிரும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல்ல இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒவ்வொரு கிராஃப்டா பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.